So, students and teachers and our correspondent sir, first of all thanks to our AM school correspondent to participate this occasion. ஒரு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில் அதனுடைய நிறைவாக ஸ்போர்ட்ஸ் டே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு காரணம் சார் சொன்ன மாதிரி வந்து மற்ற மாணவர்களையும் ஊக்குவிக்கணும். எல்லா மாணவர்களும் எல்லா விளையாட்டுத் துறையிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உத்வேகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை வந்து வெளிப்படையாக ஒரு கிரவுண்ட் லெவலில் கொண்டு வந்து எல்லாரையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்க மத்தியில் உட்கார வச்சு அவங்களுக்கு சில ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து மேடை வரைக்கும் வர வைக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மற்ற மாணவர்களும் நம்மளும் இதே மாதிரி போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு மனசில் வந்து நம்மளும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், ஒரு விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கணும், ஒரு ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அடையணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வச்சு எல்லாரையும் வர வச்சு இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களுக்குரிய தகுதி என்ன, அவங்க என்ன அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத மற்றவங்களுக்கு எடுத்து கூறணும், எடுத்து தெரியணும் அப்படின்றதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அதில் எங்களை மாதிரி சில அதிகாரிகளை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா மேடையில் அந்த சார் சொன்ன மாதிரி ஒரு உத்வேகம் வரணும், அவங்களுக்குரிய ஒரு குறிக்கோள் எய்ம் வரணும் அப்படின்றதுக்காக தான். அந்த எய்ம் வந்து எங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினச்சி வைக்காதீங்க. இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், அதாவது எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவன் அந்த லெவலில் வரணும். அதற்கு அடுத்தபடியாக டிஎஸ்பி ஆஃப் துணை கண்காணிப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர், ஆர்டிஓ, குரூப் ஒன்றிலிருந்து ஆர்டிஓவாக வரலாம். யூபிஎஸ்சி லெவலில் பாஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு கலெக்டராக வரலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அது அந்த ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் வந்து படிக்கும் போதே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு படிக்கணும். நம்ம ஏதோ சும்மா படிக்கலாம் போகிறோம் வரோம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இல்லை, மனப்போக்கு இல்லாமல் நாமும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து ஒரு நல்ல அதிகாரியாக வரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வந்து முதல்ல எய்ம் வச்சு தான் படிக்கணும். படித்தா நிச்சயமாக நாம் ஒரு நிலையை அடையலாம். அட்லீஸ்ட் எய்மை வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளுவர், அது மாதிரி நம்ம எண்ணங்களை வந்து மேலே வைக்கணும். குறிக்கோளை மேலே வச்சோம்னா கலெக்டரும் வச்சு அட்லீஸ்ட் அது கீழே இருக்கிற டிஆர்ஓ, ஆர்டிஓ லெவலில் ஒரு லெவலில் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த குறிக்கோளை அடையலாம். அந்த மாதிரி ஒரு எய்ம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு படிக்கணும். அதே போல் படிக்கும்போது நான் அடிக்கடி சொல்கிறது வந்து நல்ல நண்பர்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லைப்பா பார்த்துக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்றவங்கள தயவு செஞ்சு தள்ளி வச்சுருங்க. அவர் பின்னாடி தேடி வரட்டும். நமக்கு நல்ல நண்பர்கள் இன்னைக்கு நடந்ததை அன்னைக்கே படிக்கணும். அன்னன்னைக்கு நடத்தப்பட்ட பாடங்களை படிக்கணும். அதில் வர சந்தேகங்களை நம்ம நண்பர்கள் தீர்த்துக்கணும். அதர்வைஸ் அந்த டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கு இக்காரணத்தை கொண்டு மாணவர்கள் தயங்காதீங்க. மாணவர்கள் பக்கத்தில் இருக்க மாணவர் நம்மளை வந்து கேள்வி பண்ணுவார், கிண்டல் பண்ணுவாங்க. இதனால் ஒரு சின்ன கொஸ்டின் இதை போய் கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சிரிப்பாங்க அப்படின்ற எய்மை வந்து மனசில் வச்சுக்காதீங்க. யார் சிரிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த கடைசி வரைக்கும் இந்த ஒரு கொஸ்டின் கேட்காம விட்டு இதனுடைய தாக்கம் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இது என்னவா இருக்கும்னு அந்த எய்ம் அது சொல்லி விடை கிடைக்காத ஒரு இதாகவே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு எய்மே இருக்கக்கூடாது. நம்ம அன்னைக்கு சில கேள்விகள் என்னென்ன கேள்விகள் நமக்கு மனசில் தோணுதோ அதை நம்மளோட நோட்டினுடைய பின்பக்கத்தில் எழுதி வச்சுட்டு அந்த ஆசிரியர் வரும்போது, குறிப்பிட்ட ஆசிரியர் வரும்போது சார் இது என்ன அப்படின்னு சொல்லி தேடி தெளிவு அடைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய படிப்புகள் வந்து ரொம்ப ஊன்றுகோலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் வைங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்களாம் இன்னைக்கு நான் அந்த லெவலில் வந்து இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு நண்பர் தான். ஏன்னா இங்கே கிராமம் வந்து குக்கிராமம், மலை கிராமம்னு சொல்லி ஒரு தாண்டிக்குடின்னு சொல்லி கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு மலை கிராமம். அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நியூஸ் வராது, சில பத்திரிகைகள் வராது, மேஜர் பத்திரிகை மட்டும்தான் வரும். அப்படி இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும்போது வந்து என்னோட நண்பர் மதுரையில் இருக்க, இன்னைக்கு நான் அவரை எல்லாருமே நினைவு கூறுறது வந்து தனசேகரன் சொல்லி என்னோட நண்பர். அவர் தான் வந்து எல்லா டிஎன்பிசி குரூப் எந்தெந்த குரூப் போகிற எக்ஸாமுக்கு பூரா என்கிட்ட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன் இதெல்லாம் டெலிஃபோன் தான். அதுவும் ஒரு ட்ரங்கால் புக் பண்ணி அவங்க கூப்பிட்றப்ப தான் போய் பேச முடியும். ட்ரங்கால் புக் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ட்ரங்கால் புக் பண்ணோம்னா இல்லை வீட்டில் இருக்க பொண்ணுலேருந்து ட்ரங்கால் புக் பண்ணி அந்த சென்டரில் சொல்லிட்டோம்னா அவங்க லைன் கிடச்சி வந்த பின்னாடி நமக்கு ஒரு ரிங் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் பேச முடியும். ஸோ அதுக்கு ஒரு ½ hour 1 hour உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலைகள். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த கிராமத்துலேருந்து தான் நாங்களாம் வந்தோம். எனக்கு அந்த ஃப்ரெண்டு தான் வந்து எல்லா டிஎன்பிசிலேருந்து எல்லா குரூப்புக்குமே வந்து எக்ஸாமுக்கு
அப்ளிகேஷன் போடுவான். போட்டுட்டு இந்த இதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தபால் மூலியமாக அல்லது ஒரு ஃபோன் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி மதுரையில் போய் உட்காந்து நாங்கள் ஒரு கார்பரேஷன் கிரவுண்டில் உட்காந்து படிப்போம். அதுக்கு அந்த எக்ஸாமுக்கெல்லாம் சேர்த்து போட்டு அவன் வந்து அதில் ஃபெயில் ஆகி தான் நான் பாஸ் பண்ணி அதில் இருந்தவங்க. இன்றைக்கி அவர் அட்வொகேட்டாக இருக்கார், ஃபைனல் அட்வொகேட்டு பேங்கிங் செக்டாரில் இருக்கார். நான் இந்த காவல்துறை டைரக்ட் எஸ்ஏல செலக்ட் ஆகி இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் எடுத்து இங்கே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 24 இயர்ஸ் சர்வீஸ் ஆகிடுச்சு. இதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி அனைத்து மாணவர்களும் மனதில் குறிக்கோள் வைக்கணும்னா ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வைக்கக்கூடாது, போலீஸாக வரணும் எஸ்ஐ வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மேலே குறிக்கோள் வச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தபடியான ஒரு நிலையை அடையலாம். கண்டிப்பாக அந்த குறிக்கோள் வைங்க. எல்லாருமே எங்கள் தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லாரும் டெய்லி 1 hour கிரவுண்டில் உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, அது விளையாடலாம் அல்லது ஓடலாம், ஏதாவது ஸ்போர்ட்ஸ், வாலிபால், எனிவன் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு 1 hour உங்களுடைய நேரத்தை கிரவுண்டில் செலவழிச்சிங்கன்னா உங்களுடைய உடற்கட்டு நல்லா இருக்கும். உடலில் யார் பேணி காக்குறாங்களோ அவங்க தான் வந்து மற்ற எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நிறைவான ஒரு வெற்றியை பெற முடியும். அதனால் 1 hour கிரவுண்டில் செலவழிங்க. அந்த செலவழிச்சோம்னாலே மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கடுத்து உட்காந்து படிக்க நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு 1 hour படிக்கிறது 1/2 hour படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு வந்து அந்த ஒரு உத்வேகம் கொடுக்கும். கிரவுண்டில் இருந்து வந்து ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த பள்ளியிலிருந்து வெளி மாவட்ட லெவலிலும் மாநில லெவலிலும் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு அதன் மூலியமாக சிறந்த மாணவர்களாக நிறைய மாணவர் தேர்வு அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதில் முதல் மாணவனாக ஜூனியர் பாய்ஸ் இதில் வந்த நபீத் உல் ஹசன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெற்றிருக்காரு அவர் லாங் ஜம்பில். அதோட சீனியர் பாய்ஸில் வந்து சஞ்சய் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடைஞ்சிருக்காரு. அதே போல் சூப்பர் சீனியர் பாய்ஸில் வந்து புல்வார்க்கில் வந்து மனோஜ் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடைஞ்சிருக்காரு. அதே போல் கேர்ள்ஸ் சைடில் வந்து ரித்திகா அப்படிங்கிறவங்க லாங் ஜம்பில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. கவிஸ்ரேயா அப்படின்ற சூப்பர் சீனியர் கேர்ள்ஸில் வந்து ஷார்ட் புட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. நிகிதா அப்படின்றவங்க லாங் ஜம்பில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சீனியர் பாய்ஸில் வந்து உங்களில் இனியன் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து 1500 மீட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கவிஸ்ரேயா வந்து ஷார்ட் புட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் மற்றும் 2ஆம் பரிசு வென்ற தர்ணீதரன் அப்படின்றது வந்து ஷார்ட் புட்டில் செகண்ட் ப்ரைஸ். ஹரிஷ்குமார் அண்ட் கிருஷ்ணகுமார், பவன் மற்றும் முகமது இர்ஃபான் பதன் அப்படின்ற செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ண பிரித்திவ் அண்டு அருணேஷ் அண்ட் ஹரி பாஸ்கர் அண்டு சஞ்சய் அவர்களுக்கும் சூப்பர் சீனியர் பாய்ஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண பிரஜின் அண்டு விக்னேஷ் குமார் அவர்களுக்கும், அதில் சஞ்சய் வந்து நிறைய ஒரு 3 ஈவெண்ட்டில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அவர்களுக்கும் மற்றும் சூனியர் கேர்ள்ஸ் அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண ரித்திகா அண்டு ரிதன்யா, மிருதுலா மற்றும் சீனியர் கேர்ள்ஸ் அதில் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ண பிரக்ஷா அண்டு தேவஸ்ரீ அவர்களுக்கும், சூப்பர் சீனியர் கேர்ள்ஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண கிருஷ்ணா அண்டு ஸ்ரீ சமித்ரா அவர்களுக்கும், தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ண சசிகலா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் இவ்வளவு பேர் வந்து எதுக்காக இவ்வளவு பேரை நான் வந்து சொல்லணும் அப்படின்ற காரணம் என்னன்னா, மற்றவங்களும் இந்த மாதிரி ஒரு லெவலில் வரணும் அப்படின்றதான். நிறைய பேர் வின் பண்ணி இந்த ஸ்டேட் லெவல் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு வின் பண்ணி வந்திருக்காங்க. அது விவேகம் பள்ளிக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். அது
அதே மாதிரி அனைத்து மாணவர்களும் பல துறைகளிலும் பல விளையாட்டுத் துறைகளில் கலந்து கொண்டு இந்த பள்ளிக்கு சிறந்த பெயரை எடுத்து தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, மாணவர்களை சார் சொன்ன மாதிரி வந்து ஐஎஃப்எஸ்ல ஒருத்தவங்க தேர்வாயிருக்காங்க அப்படின்னாங்க. அதே போல் மற்ற மாணவர்களும் இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி குரூப் லெவலில் பாஸ் பண்ணி பல மாவட்டங்களில் வந்து பெரிய அதிகாரிகளாக அமர்ந்து இந்த பள்ளிக்கு ஒரு சிறந்த பெயரை தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய விவேகம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருந்தவர்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன்.